அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம இந்த வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2024 இடைநிலை ஆசிரியர் பணி நாடோர் வழக்கு ஒரு சில முக்கியமான தகவல் வெளியாகிருக்கு. ஸோ எஸ்ஜிடி எக்ஸாம் பற்றின ஒரு சில தகவலை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ டிஆர்பியில் வெளியாகக்கூடிய பத்திரிகை செய்தி என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. ஸோ தற்சமயம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்திரிகை செய்தி கொடுக்காங்க. சில பணி நாடோர்களின் இணையவழி விண்ணப்பம் சமர்ப்பிக்கும் பொழுது தவறான விவரங்களை குறிப்பிடுவதாகவும் அதனை சரி செய்து உரிய நடவடிக்கை மேற்கொள்வதற்கு கோரிக்கை மனுக்கள் பெறப்பட்டுள்ளன. இடைநிலை ஆசிரியர்கள் இந்த நேரடி நியமனம் 2024க்கு விண்ணப்பித்து தேர்ச்சி பெற்ற பணிநாடவர்கள் எவரான விண்ணப்பத்தில் ஏதேனும் தவறான விண்ணப்பங்களை தெரிவித்திருந்தால் அதனை சரி செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறதுங்க. 8/5/2025 மாலை 5 மணிக்கு உள்ளார நீங்க பண்ணணும். 5 மணிக்கு பின்ன பண்ணீங்கன்னா இந்த விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் ஒரு முக்கியமான ட்விஸ்ட் அப்படி என்னன்னு பார்க்கறதுக்கு ஆல்ரெடி விண்ணப்பிக்கக்கூடிய நபர்கள் நேர்மையான சரியான முறையில் விண்ணப்பித்திருந்தால் மட்டும்தான் இது அவங்களுக்கு சரிபடும் அப்படின்றத தெல்ல தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ எஸ்ஜிடி எக்ஸாம்ல இந்த ஒரு அதிரடி அறிவிப்பு தற்சமயம் வந்திருக்கிறது தேர்வர்கள் மத்தியில் குழப்பத்தோடு இருக்குங்க. ஸோ எஸ்ஜிடியோடைய வேகன்சிஸ் என்கேஜ் பண்ணுவாங்களா? ஸோ கண்ணீர் மல்கு பார்த்தீங்கன்னா கடந்த 2 தினங்களுக்கு முன்பு நான் டெட் பாஸ் பண்ணி எனக்கு எந்த யூஸுமே இல்லாமல் போயிடுச்சு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஆசிரியர்கள் அமைச்சரிடம் மனுக்களும் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ எஸ்ஜிடியோடைய வேகன்சிஸ் இன்கேஸ் ஆகுமா அப்படின்றது விரைவில் நம்ம எதிர்பார்க்கலாம். டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.